இப்பொழுதும் உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு. இன்னைக்கு அநேகருடைய கட்டுகள் பலத்து போக காரணம் என்ன? பரியாசம் பண்றாங்க. எதை? கர்த்தருடைய வார்த்தையை. நம்ம கர்த்தருடைய வார்த்தை வரும்போது நகைக்க மாட்டோம், ஆனா கனவீனப்படுத்துவோம். நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் ஒருத்தங்க நம்மை பார்த்து பேசும்போது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில நம்முடைய எக்ஸ்பிரஷன், நம்முடைய காரியங்கள் இருக்குமானால் அதுதான் பரியாசம் பண்ணுகிறது. ஒருத்தங்க நம்மை பார்த்து பேசும்போது நம்ம வேற எங்கேயோ பார்த்துட்டு எப்படியோ இருந்துட்டு இருந்தோம்னா அது பரியாசம் அல்லவா? அது கனவீனம் அல்லவா? என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அறிவு 1000 சொல்லும், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதை உருவேற்படுத்துகிறவரும் இதை செய்கிறவருமாகிய யெகோவா என்னும் நாமமுடையவர் சொல்லுகிறதாவது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம். நாம் அறிந்தது எவ்வளவு? நம்முடைய அறிவை வைத்து வேதத்தை பார்த்தால் ஒருபோது விசுவாசிக்க முடியாது. இது அதற்கு அப்பாற்பட்டது. நான் அறியாதது ஆனால் அவர் அறிந்தது, எனக்கு எட்டாதது ஆனால் அவருக்கு அது எட்டக்கூடியது. அவர் அதை ஏற்ற காலத்திலே எடுத்து என் கையில தரும்போதுதான் எல்லாரும் பார்ப்பார்கள், இது கர்த்தருடைய கரம் என்றும் இது கர்த்தருடைய அவர் படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள்.